ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியலை அப்படின்னா இந்த வீடியோவை என்டையராக பாருங்கள். இப்போ தான் நீங்கள் நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. அதாவது பிகினிங் ஸ்டேஜில் இங்கே என்னென்ன மிஸ்டேக் நடக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இங்கே 2 மிஸ்டேக் நார்மலாக நிறைய பேர் பண்ணுறாங்க. அதில் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரியாததுனால இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு யாரோ ஒருத்தர் உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை இந்த நார்த்து சைட்லேருந்து நிறைய பேர் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த ஷேரை ப்ரைஸ் இதில் வாங்கிடுங்க, இதில் விற்றுருங்க, நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் ஒரு கமிஷன் மட்டும் எங்களுக்கு பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போகவே போகாதீங்க. நான் 1000க்கும் மேற்பட்டவரை நான் பார்த்துருக்கேன், இதில் ஃபெயிலியர் தான். சரிங்களா? 2வது விஷயம், உங்கள் டிமேட் அக்கௌண்ட், அதாவது ஷேரை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அதை நான் வீடியோலையும் இப்போ லாஸ்ட் நான் பேச வச்சு அதையும் என்னென்னு சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கிற அக்கௌண்ட் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் பணத்தை போட்டுட்டு என் ஃப்ரெண்டு நல்லா ட்ரேட் பண்ணுவார் சொல்லிவிட்டு அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் பண்ணாலும் 0 தான் வரும். கற்றுக்கிறதுக்கு ஆசைப்பட்டுருங்க இனிஷியலாகவே. அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இது எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நிறையா இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரவும் நிறைய வீடியோஸ் இருக்குது. இதில் ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதில் டெக்னிக்கல் அனலைசிஸ்னால் என்ன, ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் எதுக்காக பயன்படுத்துவாங்க, ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஒரு பங்குனா என்ன, நீங்கள் ஷேரை வாங்குறதும் விற்கிறதும், இந்த மாதிரியான விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு இனிஷியலாக முற்படுங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நீங்கள் கேட்குறீங்கல்ல, இது புதுசாக இருக்கலாம். இந்த வார்த்தைகள் நீங்கள் கேட்கும்போது ஃபண்டமெண்டல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்கும்போது யாரோ ஒருத்தர் ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை உற்று நோக்கி கவனிப்போம். அப்படி கவனிக்கும்போது அங்கே லேர்னிங் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? 2வதாக நான் சொன்னேன் தெரியுமா, அதாவது நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். சரிங்களா? ஒரு ஸ்டாக் புரோக்கரோட, அதாவது நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இங்கே வேணும். டிமேட் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கே 100கணக்கான புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க. நிறைய பேர் உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் இது ரிலேட்டடாக படிக்கும்போதே நிறைய குரூப்பில் ஜாயின் பண்ணுவீங்க. அப்படி ஜாயின் பண்ணும்போது உங்களை நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்ரோச் பண்ணும்போது யார் பேச்சையுமே கேட்காதீங்க. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் நேராக கூகுளுக்கு போங்க, இந்தியா நம்பர் 1 டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டாப் 10 டாப் 5 இப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணுங்கள். அதில் யார் முதல்ல இருக்கிறாங்களோ அவங்கள யூஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு ஜீரோதா, அந்த ஜீரோதாவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அக்கௌண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணுங்க. நாளைக்கு அப்ஸ்டாக் வரலாம், நாளைக்கு ஏஞ்சல் ஒன் வரலாம், அதுக்கடுத்து SBI வரலாம், கோட்டக் வரலாம், ஆக்சிஸ், யார் வேணாலும் வரட்டும். சரிங்களா? இப்படி வரும்போது அடுத்தடுத்த மந்த்துக்கு யார் யார் முன்னாடி வராங்களோ ஒரு ட்ரேடர் அவங்கள யூஸ் பண்ணணும். இன்வெஸ்டர் நீங்கள் எந்த அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் என்னையை பொறுத்த மட்டும் பிரச்சனை இல்லை. ஆனால் கமிஷன் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. அது முக்கியமான விஷயம். ஏன்னா இயர்லி மெயின்டெனன்ஸ் சார்ஜுன்னு சொல்லிட்டு சில புரோக்கர்ஸ் சில டிமெட் அக்கௌண்ட்லாம் தாறுமாறாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எப்போதுமே ஜஸ்ட்டு கூகுள் பண்ணி எது பெஸ்ட் அப்படிங்க பார்த்துட்டு ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது நல்லது. அதோட தொடர்பில் இருந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டை கற்றுக்கிறதுக்கு, ஏன்னா அங்கேருந்து நிறையா சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த சர்வீஸை கற்றுக்கிறதுக்கு ஆசைப்படுங்க. அதனால் ஒரு 6 மாதம் லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர்றதில் 100 பேரில், சரிங்களா, என்னை பொறுத்த மட்டும் 100 பேர் வராங்க அப்படின்னா அதில் ஒரு 5லேருந்து 6 பேர் மட்டும்தான் அந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? புக்கை ரீட் பண்ணுறதோ சரி, அது ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணுறதோ சரி. ரிமைனிங் இருக்கிற எல்லோரும் எப்படி ட்ரேட் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஷேரை வாங்குறதும் விற்கிறதும் ஈஸி, நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ப்ராக்டிஸ்குள்ளே 1 இயர் 2 இயர் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு லிக்விடிட்டி அப்படின்னா என்னன்னு தெரியறதில்லை. சரிங்களா? வால்யூம் அப்படின்னா என்னன்னு புரிததில்லை. ஆப்ஷன் செயின் அப்படின்னா, இந்த வார்த்தைலாம் புதுசாக இருக்கும். பிகினராக இனிஷியலாக நீங்களும் வரைச்ச அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எல்லோரும் போல தான். அது இனிஷியல் டைமில் தான் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நீங்கள் உள்ளே வர கற்றுப்பீங்க. அதனால் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறையா நியூஸ் வரும், ரீட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 3 மாதம் எஃபோர்ட் போடுங்க. இதில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் புதுசாக இருக்கும். ஏன்னா நீங்கள்லாம் ஃபினான்ஸ் படிச்சுட்டு வரல. இப்போ எனக்கு ஒரு சூழல் இருந்துச்சு, நான் பிகாம் முடித்தேன், MBA முடித்தேன், ஃபினான்ஸ் ரிலேட்டடாக படித்தேன். அதனால் நமக்கு ஒரு புரிதல் இருக்கும். இப்போ நீங்கள் வேறு பேக்ரவுண்ட் இருக்கும், எஜுகேஷனில் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கும். நீங்கள் இதை கற்றுக்கும் போது இனிஷியலாக அந்த வார்த்தைகள் புதுசாக இருக்கும். அதனால் அதை இமீடியட்டாக கற்றுக்கிறதுக்கு ஆசைப்பட்டுருங்க. சரிங்களா? அதனால் புக் ரீட் பண்ணுறது, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக எங்கேயும் போய்ட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கூகுளில் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா நிறையா புக்ஸ் அவைலபிளாக இருக்குது PDFல. அதை டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல்னால் என்னென்னு தெரிஞ்சிடும், இண்டிகேட்டர் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிடும், பேட்டர்னா என்னென்னு தெரிஞ்சிடும், கேண்டில் ஸ்டிக் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிடும். அப்படி நீங்கள் உள்ளே வரும்போது ட்ரேட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா?
4வது இங்கே இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னென்னா லேக் ஆஃப் ப்ராக்டிஸ் தான். அதாவது இங்கே வந்துட்டாங்க, நீங்கள் படித்ததுக்கும் உங்கள் வேலைக்கும் எந்த அளவுக்கு சம்மந்தம் இல்லையோ அது போல் தான். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறையா புக்கு ரீட் பண்ணாலும் உள்ளே வரவும் புக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் நம்ம லாபம் நஷ்டம்னு வரும்போது நமக்கு ஒரு எமோஷன் இருக்கும். நம்மளால் ஒரு 5000 ரூபாய் நஷ்டமாகும்போது சீட்டில் உட்காந்துட்டு நார்மலாக நம்மளால் பார்க்க முடியாது. சரிங்களா? பதட்டமான சூழலாக இருக்கும். இதுக்கு அனுபவம் தேவை. அதனால் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, எந்த மாதிரியெல்லாம் மூவ் ஆகிட்டுருக்கு, பையர் எங்கே இருக்காங்க, செல்லர் எங்கே இருக்காங்கிறத மானிட்டர் பண்ணுங்கள். ஏன் ஒரு ஷேர் ஏறுது, ஏன் ஒரு ஷேர் இறங்குது அப்படிங்கிறத லைவாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணச்சா க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், சரியான மென்டாரை கண்டுபிடிச்சிருங்க. சரிங்களா? அவங்க ஆல்ரெடி சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்ககிட்ட இருக்கிற விஷயத்த என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்படுங்க. ஒருத்தருடைய சேனலை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, இது ரிலேட்டடாக, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக, அவரை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒருத்தர் சரியாக பண்ணுறாரு அப்படின்னா அவர் 80% என்ன பண்ணிடுவார், நமக்கு யூடியூப்லேயே வீடியோ கொடுத்துருவார். சரிங்களா? அது நம்ம லேர்ன் பண்ண பார்க்க அவரே மாதிரி சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டராக நம்மளும் மாறிடலாம். சரிங்களா? கடைசி இங்கே எல்லாரும் இருக்கிற பிரச்சனை, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறீங்க, எவ்வளோ நஷ்டம் வந்தால் நம்ம ஃபேமிலியை பாதிக்காது, ஐடென்டிஃபை அண்ட் அனலைஸ் யுவர் ரிஸ்க் அப்படிங்கிறது தான் கடைசியான பாயிண்ட்டு. நம்மளால் கடன் வாங்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போட்ட மேக்ஸிமமான நபர்கள் ஃபெயிலியர் தான். அதனால் சேவிங்ஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி 1 by 1 நீங்கள் வரும்போது ஸ்டாக் மார்க்கெட்டோட புரிதல் உங்களுக்கு ஒரு 2 to 3 இயர்ஸில் நல்ல ஒரு புரிதலை கொடுக்கும். அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறது தெரியும். ஸ்டாக் மார்க்கெட் தங்க முட்டை விடுற வாத்து மாதிரி அறுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த முட்டை கிடைக்காது. முட்டை மாதிரி பொறுமையாக எடுத்தீங்கன்னா தொடர்ந்து சக்ஸஸ் பண்ணலாம். டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.